மூன்றெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிப்பாடல் வெளியாகும் போதே இந்த ஒரு லைனை வச்சு நிறைய பேர் அடுத்த எம்ஜிஆரே விஜய் தான் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆரோட அரசியல் பாதையும் விஜய் அவர்களுடைய அரசியல் பாதையும் கம்பேர் பண்ணுற மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துச்சு. இந்த வீடியோவில் எம்ஜிஆர் அளவுக்கு அரசியலில் ஒரு நல்ல இடத்தை விஜய் பிடிப்பாரா, எம்ஜிஆரோட அரசியல் பாதையும் விஜய் அவர்களுடைய அரசியல் பாதையும் ஒன்றா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆரோட பிறந்தநாள் அன்னைக்கு விஜய் அவர்கள் எம்ஜிஆருக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அதில் சொன்ன மாதிரியே எம்ஜிஆர் சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் தான். அவரோட குடும்பம் ரொம்பவே வறுமையில் வாடிச்சு. அந்த வறுமையிலும் தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தி நாடகத்தில் நடிச்சிட்டு வந்த எம்ஜிஆர் பிற்காலத்தில் ஹீரோவாக மாறுறாரு. எம்ஜிஆர் ஹீரோவானதுக்கப்புறம் அவருக்கு வேற லெவலில் ரெஸ்பான்ஸுங்கிறது தமிழ்நாட்டில் கிடைச்சது. ஆசைப்பட்ட துறையான சினிமாவில் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அதற்கு அடுத்தபடியாக சினிமாவில் நடித்த காலகட்டத்திலிருந்து தன் கூடவே இருந்த அதே துறையில் பணியாற்றிய கலைஞர் அவர்களோட இணைஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வேலை செஞ்சு கட்சியை ஜெயிக்க வச்சார். திமுக ஜெயிக்கிறதுக்கு ஹிந்தி திணிப்பு போராட்டம், பேரறிஞர் அண்ணாவினுடைய எழுச்சிமிகு பேச்சு, எழுத்து இதெல்லாம் எந்த அளவுக்கு உதவி செஞ்சதோ அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்சதுக்கப்புறமா அந்த ஆட்சியை மக்கள்கிட்ட பெருமளவில் கொண்டு சேர்த்து மக்கள் மத்தியில் திமுகவை நிரந்தரமாக இடம்பெற செய்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தவர் எம்ஜிஆர். அவரோட படங்கள் மூலமாக உதயசூரியன் சின்னத்தை தமிழக மக்கள் மனசில் என்றைக்குமே நீங்காதபடி திரும்ப திரும்ப விதைச்சிக்கிட்டே வந்தார். பின்னால் கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஏற்பட்ட மோதலுக்கு அப்புறமா தனியாக தனக்குன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தார். இன்றைக்கி எப்படி விஜய் அவர்களை ஒரு அரசியல் தலைவராக பார்க்காம வெறும் கூத்தாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் எம்ஜிஆரையும் சொன்னாங்க. ஒரு சினிமா நடிகனுக்கு பின்னால் தமிழக மக்கள் என்றைக்குமே நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே சுக்கு நூறாக ஒடிச்சு எனக்கு சினிமாவில் நடிக்கவும் தெரியும், அரசியல் செய்யவும் தெரியும்னு சும்மா வெறும் பேச்சா இல்லாமல் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் களம் கண்ட முதல் தேர்தலிருந்து எம்ஜிஆர் இறக்குற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அந்த டைம்லலாம் அரசியலுக்காகவே தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருந்த தலைவர்கள் மத்தியில் சினிமா தான் தன்னோட வாழ்க்கைன்னு உள்ளே வந்து பின்னால் அரசியல் கற்றுக்கிட்டு தான் கற்றுக்கிட்ட அரசியலை செயல்படுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் அசைக்க முடியாத ஒரு வெற்றியாளனாக திகழ்ந்தவர் தான் எம்ஜிஆர். அதனால தான் அவரை இப்போ வரைக்கும் அரசியலோட அதிசயமாக பார்க்குறாங்க. சரி, மூன்றெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குதுன்ற பாடல் வரிக்கு ஏற்ற மாதிரி எம்ஜிஆரோட இடத்த விஜய் அவர்கள் நிரப்புவாரா? எம்ஜிஆரினுடைய அரசியல் பாதைக்கும் விஜயினுடைய அரசியல் பாதைக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். தாவேகா மாநாட்டில் விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், திராவிடமும் தமிழ் தேசியமும் நமது இரு கண்கள்னு சொன்னார். அதே ஒரு ஃபார்முலாவை தான் எம்ஜிஆர் அவர்களும் சொல்லாமல் கையில் எடுத்தார். அது என்னன்னா, ஒரு பக்கம் திராவிட அரசியல், இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் அரசியலை தான் எம்ஜிஆர் அவர்கள் கையில் எடுத்திருந்தார். சொல்லப்போனால் இதை அவர் மறைமுகமாக தான் பண்ணிட்டு வந்தார். இன்றைக்கி வேணால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரிய அளவில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கட்சி மாதிரி தெரியலாம். ஆனால் திமுக அதிமுக தொடங்கப்பட்ட காலங்களில் அவங்கள தோற்கடிக்கக்கூடிய ஒரு மாற்று சக்தியாக ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். இந்த திமுக அதிமுக சண்டையில் ஏற்கனவே ஓட்டுகள் பிரிஞ்சு கிடந்த அந்த டைமில் மாற்று சக்தி தரப்பினர்கிட்ட இருந்தும் வாக்குகள்ங்கிறது தேவைப்பட்டுச்சு. அவங்கள கவர்றதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பக்கம் திராவிட சிந்தனைகளை தன்னோட படங்களில் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாலும் கூட பாடல்கள் மூலமாக கம்யூனிஸ்ட் தத்துவத்தை கையில் எடுத்தார். அவருக்கு பாடல் எழுதி கொடுத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் இறங்கினதுக்கு அப்புறமா அவர் நடித்த திரைப்படங்களில் அதிகப்படியான பாடல்கள் உழைப்பாளி வர்க்க மக்களை உயர்த்தி பிடிக்கிற மாதிரியான பாடல்களாக இருக்கும். இன்னொரு பக்கம் விவசாயிகளை உயர்த்தி பிடிக்கிற மாதிரியும் கௌரவப்படுத்துகிற மாதிரியான பாடல் வரிகளும் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடல் வரிகள் எல்லாத்துலேயுமே பொது உடைமை சித்தாந்தமான கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அடங்கியிருக்கும். இப்படி சினிமா துறையின் மூலமாகவே அரசியலில் நான் எப்படிப்பட்ட தலைவன் அப்படிங்கிறத தமிழக மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. வெறும் சினிமா நடிகன்ற பிரபலம் மட்டும் அவரை அரசியலில் வெற்றி பெற வைக்கல. அரசியலுக்கு அப்புறமா அவர் சினிமாவில் நடித்தாலும் கூட தன்னுடைய அனைத்து படங்கள்லையும் தன்னுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தார். சொல்லப்போனால் விவசாயிகளும் உழைக்கிற மக்களும் கிட்டத்தட்ட அவரை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட ஆட்சி காலத்தில் எந்த ஒரு குறையும் மக்கள் கண்டதில்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய வரலாறு. இப்போ எம்ஜிஆருக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, எம்ஜிஆர் எப்படி திராவிட சித்தாந்தத்தையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் ஒரு சேர பயன்படுத்தினாரோ அதே மாதிரி விஜய் அவர்கள் இன்னைக்கு சூழ்நிலைக்கு நிறைய இளைஞர்களும் தமிழக மக்களும் விரும்பக்கூடிய தத்துவமான திராவிட தத்துவத்தையும் தமிழ் தேசிய தத்துவத்தையும் கொள்கை கோட்பாடாக கையில் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் மக்களுடைய அடிப்படை வசதிகள் எல்லாத்துலேயுமே குறையில்லாமல் வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். திட்டங்களும் புதுசாக நிறையா கொண்டு வந்தார்.
ஆனால் இது எல்லாமே விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் தான் நடக்கும். ஆனால் வெற்றி பெறதுக்கு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி சினிமா மூலமாக இப்போல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியாது. சினிமாவில் அரசியல் வசனங்கள் பயன்படுத்தலாம், ஆனால் அரசியல் பிரச்சாரங்கிறது செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் மக்களே அதை பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக தேர்தல்ன்ற ஒரு விஷயத்தை களம் காண்றதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் தன்னோட கட்சிக்குள்ளேயே சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதெல்லாம் என்னென்ன, அதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 2026 தேர்தலில் அது எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.